நான் படித்தது எனக்கு பிடித்த மௌனராகம் தொடரின் 16வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். அந்த வாகனம் நிறுத்துமிடம் சம்பவம் நடந்து 2 வாரங்கள் கடந்து விட்டன. அமுதா தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டாள். அவள் கிருஷ்ணாவை பற்றி யோசிப்பதையே நிறுத்திவிட முடிவெடுத்தாள். ஆனால் அது சுலபமா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு இரவும் ஒரு சவால். அவள் தூங்க செல்லும் போது அவனது வார்த்தைகள் அவளை வேட்டையாடின. நீ என்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பாக்குற, என் முன்னாடி வராத என்று அவனின் வார்த்தைகள் அவளது மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. இரவு நேரங்களில் அவள் தன் தலையணையில் முகத்தை புதைத்து வாய்விட்டு கத்தி அழுதாள். அவளுக்கு ஆறுதல் சொல்லவும் அந்த வீட்டில் ஒருவரும் இல்லை. நான் அவர்கிட்ட ரொம்ப எல்லாம் மீறி நடந்துக்கிட்டேனா? நான் அவருக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுக்கக்கூடாதா? அவர் ஏன் அப்படியெல்லாம் பேசினாரு? அவரை ஒரு ப்ராஜெக்ட் போல் பார்க்குறேன், அதான் தொல்லை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் என் மனசாட்சிப்படி அவர் மேலே உண்மையான பாசத்துடன் தான் பேச போனேன். அவர் ரொம்ப மன வழியில் இருந்தார். நான் அவருக்கு உதவி செஞ்சு அதிலிருந்து வெளியில் கொண்டு வர விரும்பினேன். அது தப்பா என்று அவள் தனக்குள் பல முறை கேள்வி கேட்டாள். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கத்திகள் போல அவளது இதயத்தை குத்தின. ஆனால் 3வது நாளிலிருந்து அவள் ஒரு முடிவெடுத்தாள். இனி அழுவதால் பயனில்லை என்று புரிந்தது. அவள் தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டாள், அல்லது குறைந்தபட்சம் மாற்றிக்கொள்ள முயற்சித்தாள் எனலாம். அமுதா கிருஷ்ணாவை பற்றி யோசிப்பதையே நிறுத்திவிட முடிவெடுத்தாள். அவன் முகம் அவள் நினைவுக்கு வரும்போதெல்லாம் அவள் அதை வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டாள். அவன் குரல் அவள் காதுகளில் எதிரொலிக்கும் போதெல்லாம் அவள் வேறு ஏதாவது யோசிக்க முயன்றாள். அவள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தினாள். முதல் வாரம் மிகவும் கடினமாக இருந்தது. அவள் காலை 6 மணிக்கு எழுந்து இரவு 11 மணி வரை படித்தாள். அவள் தனது ஆய்வறிக்கை முன்மொழிவை செம்மைப்படுத்தி ஒவ்வொரு வாக்கியங்களையும் தெளிவாக படித்து மீண்டும் மீண்டும் திருத்தினாள். அவள் தனது பயிற்சி பணிகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டாள். ஒவ்வொரு நேர்காணலையும் ஆழமாக செய்து முடித்தாள். அவள் கூடுதல் பணிகளை செய்து சில தன்னார்வ பணிகளிலும் செய்தாள். மேலும் கல்லூரியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்றாள். அவள் தன்னைத்தானே சுறுசுறுப்பாக வைத்திருக்க முயன்றாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், அவளுக்கு ஓய்வு நேரம் இருந்தால் அவளுடைய மனம் கிருஷ்ணாவை சுற்றிதான் அலைந்து தெரியும். அவளுக்கு அதில் துளியும் விருப்பமில்லை. அது அவள் மனதிற்கு வலியை கொடுத்தது. ஸ்ருதி அவளது மாற்றத்தை கவனித்தாள். அவளுடைய நெருங்கிய தோழி மிகவும் மாறிக்கொண்டிருந்தாள். வெளியே வலிமையானவள், ஆனால் உள்ளே உடைந்து போகிறவள். ஸ்ருதி அவளது நிலையை கண்டு கவலைப்பட்டு, அம்மு, நீ சாப்பிட்றதே இல்லை. நேற்று டின்னரை ஸ்கிப் பண்ண, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண. இதுவும் ஒரு நடம்புக்கு நல்லதில்லை என்று சொன்னாள். எனக்கு பசிக்கல ஸ்ருதி என்று அமுதா மெல்லிய குரலில் சொன்னாள். நீ ஓகேவா இல்லாத மாதிரி தெரியுதுடி என ஸ்ருதி கேட்க, ஐ எம் ஆல் ரைட் என்று அமுதா மடிக்கணினி திரையிலிருந்து பார்வை அகற்றாமல் சொன்னாள். நான் கொஞ்சம் பிஸி, ஃபைனல் இயரில் நிறைய ஒர்க் இருக்குது, ஃப்ரீ டைம் இல்லை என்றாள் அமுதா. அம்மு, என பாரடி, நானும் ஃபைனல் இயர் தான் படிக்கிறேன் என்று ஸ்ருதி அந்த மடிக்கணினியை பிடுங்கி தூர வைத்தாள். நீ எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்க, நீ கொஞ்சமும் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிற, நீ ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை, நீ என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லை, நீ உன்னையே அழிச்சிட்ருக்க என்று ஸ்ருதி சொல்ல அமுதா பெருமூச்சு விட்டாள். அவள் கண்கள் சோர்வாக இருந்தன, முகம் வெளிரி போயிருந்தது. நான் என்ன அழிச்சிக்க மாட்டேன் ஸ்ருதி, நான் என் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இது என் ஃபைனல் இயர், நான் அதை வீணாக்க விரும்பலை என்று சொன்னாள் அமுதா. உன் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் உன்னை நீயே பனிஷ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காமோ என்று ஸ்ருதி மெதுவாக சொன்னாள். கிருஷ்ணா சார் செஞ்சதுக்கு நீ உன்னையே தண்டிக்கிற மாதிரி இருக்கு என்றாள் ஸ்ருதி. அதை கேட்டதும் அமுதாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஆனால் அவள் அவற்றை விழவிடவில்லை. நான் என்ன பனிஷ்மெண்ட்ல ஸ்ருதி, நான் யதார்த்தமாக இருக்கேன். கிருஷ்ணா சார் கிளியராக சொல்லிட்டாரு, அவருக்கு யாரும் வேண்டாம், ரிலேஷன்ஷிப் வேண்டாம். முதல்ல அவருக்கு நான் வேண்டாமாடி. நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன், அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் என் வாழ்க்கையில் எந்த தடங்களும் இல்லாமல் தொடங்குறேன் என்று சொன்னாள் அமுதா. ஸ்ருதி அவள் கையை ஆறுதலாக பிடித்து, நாம் ஏதாவது ஒன்று ஏற்றுக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்காமோ, நீ அக்செப்ட் பண்ணிட்டா சரி, ஆனால் நீ இன்னும் ப்ராசஸ் பண்ணலை. உன்னோட வலியை, உன்னோட காயத்தை உனக்குள்ளே வச்சிட்ருக்க, அது உன் உடம்புக்கு நல்லதில்லை என்று சொன்னாள். நான் என்ன பண்ணுறது ஸ்ருதி என்று அமுதா கேட்டாள். அவளது குரல் உடைந்திருந்தது. நான் ரொம்ப அழுதேன். நான் என் அம்மா அப்பாவை தினமும் மிஸ் பண்ணுறேன். இப்போது கிருஷ்ணா சரி மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவர் என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் என்னை மாற்றிக்க ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் என்ன பண்ணுறது என்று சொல்லி அழுதாள். ஸ்ருதி அவளை ஆதரவாக கட்டிப்பிடித்து, நீ ரொம்ப தைரியசாலியாமோ, ஆனால் உன்னோட வழியை மறைக்காத. நீ அழணும்னு அழுதுட்டு துக்கப்பட்டாலும் பரவாயில்ல, உன் உணர்வுகளை நீ உணரணும், அதை அடக்கி வைக்க நினைக்காத. நீ உன்னை பார்த்துக்கணும், ஒழுங்காக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், நீ உன் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். டைம் தான் எல்லாத்தையும் ஹீல் பண்ணும், ஆனால் நீ உனக்கு அந்த டைம் கொடுக்கணும் அம்மு என்று சொன்னாள். அமுதா தோழியின் தோள்களில் சாய்ந்து சில நிமிடங்கள் அழுதாள். பிறகு அவள் தன்னை தேற்றிக்கொண்டு, நான் அழுதுட்டேன் ஸ்ருதி,
நிறைய அழுதுட்டேன். இதுவே போதும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என் வாழ்க்கையை ரொம்ப நல்லா வாழணும். யாருக்காகவும் நான் வருத்தப்பட போறதில்லை. இனி நான் என் உலகத்தை உருவாக்கி சந்தோஷமா வாழணும் என்று சொன்னாள். ஸ்ருதி கண்ணீருடன் சிரித்து, அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் அம்மு. உன்னை நீயே அழிச்சிக்காம அதுலேருந்து வெளியே வந்து ஹாப்பியாக வச்சுக்கோ என்றாள். அமுதாவும் ஆமோதித்து, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் என்று புன்னகையுடன் சொன்னாள். அன்றிலிருந்து கல்லூரி வளாகத்தில் அமுதா கிருஷ்ணாவை பார்ப்பதை முற்றிலுமாய் தவித்தாள். அது அவளுக்கு கடினமாகத்தான் இருந்தது. அவனுடைய வகுப்பு அட்டவணையை அவள் மனப்பாடம் செய்திருந்தாள். அவனுடைய அலுவலக நேரங்கள் அவளுக்கு தெரியும். அவன் வழக்கமாக எந்த இடங்களுக்கு செல்கிறான், எந்த கஃபேயில் காஃபி குடிப்பான், எந்த பார்க்கிங் இடத்தில் நிறுத்துவான் என எல்லாவற்றையும் அவள் கவனித்தாள். அவள் தனது வழியை தந்திரமாக திட்டமிட்டாள். அவன் எங்கே இருக்கிறான் என்பது அவளுக்கு தெரியும். அந்த இடத்தை எல்லாம் தவித்தாள். அவனை காரிடார்களில் பார்த்தால் அவள் உடனடியாக திரும்பி வேறு வழியில் சென்றாள். அவன் நூலகத்தில் இருந்தால் அவள் உள்ளே நுழைவதே இல்லை. அவன் வெளியேறும் வரை அவள் வெளியே காத்திருந்தாள். ஒரு முறை உணவகத்தில் அமுதா உணவு தட்டுடன் நடந்து கொண்டிருந்த போது கிருஷ்ணா ஒரு மூலையில் உள்ள மேஜையில் தனியாக காகிதங்களை வரிசைப்படுத்தி கொண்டிருப்பதை கண்டாள். அவள் இதயம் துடித்தது. அவள் கால்கள் உறைந்தன. அவள் திரும்பி உணவை கூட சாப்பிடாமல் வெளியே சென்று விட்டாள். கிருஷ்ணா அவள் இல்லாததை கவனித்தான். கடந்த 2 வாரங்களாக அவளை கல்லூரி வளாகத்தில் அவன் பார்க்கவே இல்லை. முதலில் அது ஒரு தற்செயல் நிகழ்வு என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் அதன் பின் நன்றாக உணர்ந்தான். அவள் வேண்டுமென்று தன்னை தவிர்த்து வருகிறாள் என்று. அவனுக்கு நிம்மதி மற்றும் குற்ற உணர்வு இரண்டும் ஏற்பட்டது. அமுதாவை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவள் முகத்தில் அவன் நிராகரிப்பை காண வேண்டிய அவசியமில்லை என்பதால் நிம்மதி ஏற்பட்டது. அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததாலும் அவளுடைய வழிக்கு அவன்தான் காரணம் என்பதாலும் கிருஷ்ணாவுக்கு குற்ற உணர்வாக இருந்தது. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியும்? அவனால் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய கடந்த கால நினைவுகள் அவனை வேட்டையாடி கொண்டிருந்தன. அமுதாவுக்கு அவள் பெற வேண்டிய அன்பு, நிலைத்தன்மை, முழுமை ஆகியவற்றால் அவனால் கொடுக்க முடியாது என்பது கிருஷ்ணாவுக்கு தெரியும். நான் அவளுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சேன் என்று அவன் தனக்குள் திரும்ப திரும்ப சொன்னான். அவளை காயப்படுத்துறதை விட இப்போது அவளுக்கு நிராகரிப்பு நல்லது. நான் அவளுக்கு நல்லது தான் செஞ்சேன் என்று எண்ணி திருப்திப்படுத்தி கொண்டான். ஆனால் அது ஏன் என்று அவன் சரியாக உணரவில்லை. பேராசிரியர் சரண்யா இவர்களின் கண்ணாமூச்சி ஆட்டத்தை கவனித்தார். ஆசிரியர் ரயில் கிருஷ்ணாவுடன் சாதாரணமாக உரையாடி கொண்டிருந்த போது அவர் அமுதாவை பற்றி குறிப்பிட்டு பேசினார். கிருஷ்ணா, இந்த அமுதா கொஞ்ச நாளாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா என்று கேட்கவும் கிருஷ்ணா சங்கடமாக உணர்ந்து, மேடம், நான் சமீபத்தில் அவளை காலேஜ் கேம்பஸில் பார்ப்பதில்லை என்று சொன்னான். சரண்யா அவனை கவனமாக பார்த்து, கிருஷ்ணா, உங்களுக்கும் அமுதாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா என்று கேட்க கிருஷ்ணா தயங்கி, மேடம், அது என் பர்சனல் என்று சொன்னான். புரியுது, நான் அதில் தலையிட விரும்பல கிருஷ்ணா. ஆனால் அமுதா என்னோட ஸ்டூடெண்ட். உன்னையும் நான் கேர் பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் போராடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்று அக்கறையுடன் சொன்னார் சரண்யா. கிருஷ்ணா பெருமூச்சு விட்டு, மேடம், அது அமுதா அவள் என்கிட்ட ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணா. நான் அவளை ரிஜெக்ட் பண்ணினேன். நான் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடி இல்லைன்னு சொல்லிட்டேன். அதான் எனக்கு சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அவளை கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டேன் என்றான். சரண்யா உடனே தலையசைத்து, நீ உன் வேலைக்கு ஹானஸ்டாக இருந்தா கிருஷ்ணா, அது சரிதான். ஆனால் நீயும் அமுதமும் ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேசணும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே துறையில் இருக்கீங்க என்று சொன்னாள். எனக்கு தெரியும் மேடம். ஆனால் நான் அவளுக்கு ஸ்பேஸ் கொடுக்க நினைக்கிறேன். அவள் குணமடைய நிறைய அவகாசம் தேவை என்று சொன்னான் கிருஷ்ணா. சரண்யாவும் யோசித்து, கிருஷ்ணா, நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன். அமுதாவை கேபினுக்கு கூப்பிட்டு பேசி பார்க்குறேன். நான் அவகிட்ட பேசினா அவளுக்கு ப்ரொஃபஷனல் கைட்னஸ் கொடுப்பேன். கவுன்சிலிங் சேவைகளை பயன்படுத்த சொல்லி நான் அவளை என்கரேஜ் பண்ணுறேன் என்று சொன்னார். அது அது குட் ஐடியா மேடம், ரொம்ப நன்றி என்று சொல்லி வேகமாக சென்று விட்டான் கிருஷ்ணா. மறுநாள் காலை அமுதாவுக்கு பேராசிரியர் சரண்யாவிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தது. அதில், இன்று மதியம் 2 மணிக்கு என் கேபினுக்கு வா, உங்ககிட்ட அவசரமாக பேச வேண்டும் என்று இருந்தது. அமுதா பதட்டத்துடன் 2 மணிக்கு அவருடைய கேபினுக்கு சென்றார். சரண்யா மேடம் எதற்கு அமுதாவை அழைக்கிறார்? அவளிடம் என்ன பேச நினைக்கிறார்? அமுதாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையே நடக்கும் விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள சரண்யா நினைக்கிறாரா? இல்லை கிருஷ்ணாவின் மனதில் உள்ள அமுதாவின் மீதான எண்ணங்களை அமுதாவுக்கு தெரிவிக்க நினைக்கிறாரா? இல்லை அமுதா தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் உணர்வுகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது பற்றி பேசப் போகிறாரா? இல்லை கிருஷ்ணாவுக்கும் கவுன்சிலிங் தேவைப்படுகிறது என்பதை அவரிடம் சொல்ல முயற்சிக்கிறாரா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் வாசிக்கலாம். தேங்க்யூ.